அனைவருக்கும் எனது கனிவான பணிவான வணக்கங்கள். நான் மக்கள் திலகம் எம்ஜிஆர் பற்றி சொல்லி கொண்டு வருகின்ற பதிவிலே இன்றைய தினம் சொல்ல போகிற பதிவு மிக மிக முக்கியமான அருமையான ஒரு பதிவுங்க. ஆகவே அனைவரும் இந்த தயவு செய்து கேட்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது சத்துணவு திட்டத்தை ஆரம்பித்தார் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இங்கே முதலமைச்சராக இருந்தபோது நமது பிரதமராக இருந்தவர் அன்னை இந்திரா காந்தி அவர்கள். இந்திரா காந்தி அவர்களிடம் தனி உதவியாளராக இருந்தவர் PS ராகவன் என்பவர். இந்த PS ராகவன் என்பவர் நேரு, லால் பகதூர் சாஸ்திரி ஆகிய 2 பிரதம மந்திரிட்டையும் பணியாற்றியவர். நமது தமிழ்நாட்டுக்காரர். மக்கள் திலகம் ஆரம்பித்த இந்த சத்துணவு திட்டத்தை தொடர்ந்து நடைபெற வேண்டும், காலங்காலமாக நடைபெறணும், தடைபடக்கூடாது என்ற எண்ணம் கொண்டவர் மக்கள் திலகம். அதற்கு முதல் படியாக இதற்கு தேவையான அரிசியை மத்திய அரசிடமிருந்து கேட்டு பெறலாம் என்று மக்கள் திலகம் அவர்கள் நேரடியாக டெல்லிக்கு புறப்படுகிறார். டெல்லியில் PS ராகவன் அவர்களை சந்திக்கிறார். தான் வந்த விஷயத்தை PS ராகவனிடம் சுருக்கமாக சொல்லிவிடுகிறார். PS ராகவன் அவர்கள் சற்று நேரம் பொறுத்திருங்கள், இதோ வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு அரை மணி நேரம் பொறுத்து மக்கள் திலகத்திடம் நீங்கள் கேட்ட சத்துணவு திட்டத்திற்கான அரிசியை தருவதற்கு மத்திய அரசு ஒப்புக்கொண்டு விட்டது என்ற ஒரு நல்ல செய்தியை சொல்கிறார். மக்கள் திலகம் தமிழகத்திற்கு வந்துவிட்டார். அரிசியும் தமிழகத்திற்கு வருகிறது. சத்துணவு திட்டத்திற்கும் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சத்துணவு திட்டத்திலே மக்கள் திலகமும் சாப்பிடுகிறார். ஒரு நாள் சாப்பிட்டு விட்டு ஒரு 10 நாட்கள் சென்ற பிறகு மக்கள் திலகம் அவர்கள் மறுபடியும் டெல்லிக்கு கிளம்புகிறார். மக்கள் திலகத்தின் உதவியாளருக்கு மக்கள் திலகம் ஏன் டெல்லிக்கு புறப்படுகிறார் என்று தெரியவில்லை. மக்கள் திலகம் டெல்லிக்கு PS ராகவனை சந்திக்கிறார். PS ராகவன் இந்த முறை உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். உடனே மக்கள் திலகம் தான் போட்டிருந்த ஜிப்பா 2 பாக்கெட்லையும் அப்படி கையை விட்டு வெளியில் எடுத்து 2 பொட்டலங்களை எடுக்கிறார். அந்த 2 பொட்டலத்தையும் பிரிக்கிறார். 2லுமே அரிசி, சிறு சிறு அரிசி, சாம்பிளுக்கு அரிசி இருக்குது. எந்த முதலமைச்சரானும் ஒரு காகித பேப்பரில், கசங்கி போன காகிதத்தில் பொட்டலம் கட்டி அரிசியை எடுத்துக்கொண்டு போவாங்களா? யாரும் போகமாட்டாங்க. போகக்கூடிய ஒரே ஆள் மக்கள் திலகம் மட்டும்தான். சென்று இடதுகையில் உள்ள அரிசியை காண்பித்து இந்த அரிசியை விட வலதுகையில் உள்ள அரிசியை காண்பித்து இந்த அரிசி சற்று தரம் உயர்ந்தது, எங்கள் சத்துணவு திட்டத்திற்கு இந்த தரம் உயர்ந்த அரிசியை தாங்கள் பெற்றுத்தர வேண்டும் என்று PS ராகவனிடம் கூறுகிறார் மக்கள் திலகம். PS ராகவன் அதற்கும் அனுமதியை வாங்கி கொடுக்கிறார். பாருங்கள் எப்பேற்பட்ட ஆள் பாருங்கள் மக்கள் திலகம். தன்னுடைய தமிழக குழந்தைகள், பள்ளி குழந்தைகள் சத்தான உணவு சாப்பிடணும், அதற்காக தரமான அரிசி வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர் தானே மக்கள் திலகம். வேறு யாரான இருந்தால் என்ன பண்ணுவோம்? இப்போ ஏற்கனவே அரிசி வாங்கியாச்சு, அது நல்லா இருந்தால் அதை சாப்பிட்டுட்டோம், இல்லைனா போட்டோம் தான் நினைப்பாங்க. அப்படி மக்கள் திலகம் நினைக்கவில்லை. சத்தானவும் நல்ல அரிசியும் சாப்பிட வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அந்த தரமான அரிசியை மக்கள் திலகம் பெற்றுத்தந்தார். இதுதான் மக்கள் திலகம் நினைத்ததை நடத்தியே முடிப்பவர் மக்கள் திலகம். புரிகிறதா? துணிச்சலை மனதிலே வளர்த்தவர். ஏன் துணிச்சலை மனதிலே வளர்த்தார்? எந்த முதலமைச்சர் போய் இது நல்லா இல்லை, இந்த அரிசி கொடுன்னு கேட்க முடியும்? யாரும் கேட்க மாட்டாங்க துணிச்சல். அந்த துணிச்சல் மக்கள் திலகம் ஒருவரிடம்தான் உண்டு. அதை மக்கள் திலகம் செய்தார். இதே போல வேறொரு பதிவிலே முக்கியமான பதிவுடன் உங்களை சந்தித்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம். வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.